எல்லா ஆட்சியிலும் நடக்குது, எல்லா மாநிலங்களிலும் நடக்குது, யார் முதலமைச்சராக இருந்தாலும் நடக்குது. நான் இருந்தாலும் கூட அப்படி தான் இந்த காவல்துறையினுடைய போக்கு இருக்கும் அப்படிங்கிறது. அவங்களுக்கு ஒரு சென்சிட்டைசேஷன் ப்ரோக்ராம் இல்லை. ஹியூமன் ரைட்ஸை பற்றி எந்த விதமான விழிப்புணர்வும் காவல்துறை சார்ந்தது கிடையாது. அடித்தா உண்மையை சொல்லுவான், உண்மையை ஒத்துக்குவாங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. கொடூரமான வதைகளின் மூலமாக. ஏன்னா நானே அந்த மாதிரியான விசாரணைக்கெல்லாம் உட்படுத்தப்பட்டிருக்கிறேன். என்னெல்லாம் வல்கராக பேசியிருக்காங்க போலீஸ், மிக கடுமையாக பேசியிருக்கிறாங்க. துப்பாக்கியை காட்டி என் வாயில் வச்சு ஒன்றை ஷூட் பண்ணிடுவோம்லாம் மிரட்டியிருக்கிறாங்க. இது காவல்துறைக்கு உள்ள ஒரு பயிற்சி முறையாக இருக்குது. இது ஒரு பயிற்சி முறையாக இருக்குது. அவனை ரொம்ப கடுமையாக அட்ராசிட்டி பண்ணாக்க உண்மையை ஒத்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி. அப்படி இவன் திருடி இருந்தானாக்க இதுக்கு முன்னாடி எந்த ப்ரீவியஸ் கேஸும் கிடையாது. இவன் ஒன்றும் ஹேபிச்சுவல் அஃபெண்டர் கிடையாது. அவன் மேலே எந்த விதமான வழக்கம் கிடையாது. முதல் முறையாக ஒரு தப்பே பண்ணியிருந்தாலும் கூட முதல் முறையாக 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சு அடிக்கும் போதே உண்மையை சொல்லியிருப்பான். ஆனால் அதுக்கு பிறகும் கொண்டு போய் வச்சு இரவெல்லாம் அவனை அச்சுறுத்தி அவங்க தம்பி அழைச்சிட்டு அவனையும் சேர்த்து அவன் முன்னால் அடித்து உங்கள் அம்மா மேலே கஞ்சா கேஸ் போட்டுருன்னு சொல்லிலாம் பயமுறுத்தி இப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்க. உண்மையை வரவழைப்பதற்கு இதுதான் ஒரு வழி என்று காவலர்களுக்கு கொடுக்கப்படுகிற இந்த பயிற்சி முறை தான் இதுக்கு காரணம். காவலர்களுக்கு அடிப்படையில் மனித உரிமை குறித்த விழிப்புணர்வு பயிற்சி தேவைப்படுகிறது. அதுதான் நான் தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கேன். எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இதில் என்ன இருக்குது, போலீஸ் எக்ஸஸ் ஏடிஎம்கே பீரியடில் வேறு மாதிரி நடக்கும், டிஎம்கே பீரியடில் வேறு மாதிரி நடக்கும்லாம் ஒன்றும் கிடையாது. போலீஸ் தான் எப்போவுமே. எந்த சாதியாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் அப்படி தான் அவங்க நடந்துக்கிறாங்க. அவங்களுக்கு இதுதான் பயிற்சி முறையாக இருக்குது.